விஜய் சேதுபதி, கட்ரினா கைஃப் நடிக்கும் மேரி கிறிஸ்மஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இதுவரை 3 முறை ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ளது. அவரை வரும் 22ஆம் தேதி நேரில் ஆஜர்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜாமீன் மறுக்கப்பட்ட காரணங்கள் குறித்தும் வழக்கின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது குறித்தும் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். செந்தில் பாலாஜியின் வழக்கு கடந்து வந்த பாதை, ஜாமீன் மறுக்கப்பட்ட 7 காரணங்கள் மற்றும் அடுத்தது என்ன என்று பார்க்கவிருக்கிறோம். நெருங்கும் கிளைமேக்ஸ். 7 மாதம் ஏற்கனவே சிறையில் இருந்து விட்டார். கடந்த வருஷம் ஜூன் மாதம் அவரை அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கைது செய்தது நமக்கு தெரியும். சரி, இது எந்த வழக்குங்க? அமலாக்கத்துறை கைது செய்து விசாரிக்கிறார்களே, இது எப்பொழுது அவர் அமைச்சராக இருக்கும் பொழுது அந்த குற்றம் சாட்டு அவர் மேலே அப்படின்னு சொல்லி நாம் கேட்டோம்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். எப்போதிலிருந்து எப்போது வரை? 2011 2015 வரை இது சம்பந்தப்பட்ட வழக்கு தான் அது. அதிமுக காலத்தில் அமைச்சராக இருக்கும் பொழுது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பணம் மோசடி செய்து விட்டார் என்பது இவர் மீதான குற்றச்சாட்டு. அப்படி பாதிக்கப்பட்ட சிலர் என்ன செஞ்சிருக்காங்க? மத்திய குற்றப்பிரிவு, சென்னை போலீஸ் அணையை சிசிபி என்று அழைப்பார்கள், சென்ட்ரல் கிரைம் பிரான்ச், அங்கே புகாரம் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் நீதிமன்றத்தையும் அணுகியிருக்காங்க. இது தொடர்பான குற்றச்சாட்டில் டிரைவர், கண்டக்டர், மெக்கானிக் இது போன்ற வேலைகளுக்கு நாங்கள்லாம் பணம் கொடுத்தோம், ஆனால் எங்களை ஏமாற்றிட்டாங்க, எங்களுக்கு வேலை எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பலர் புகார் அளித்திருக்கிறார்கள். என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு பக்கம் மத்திய குற்றப்பிரிவு அந்த வழக்கை பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் அதே சமயம் அமலாக்கத்துறை ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அது என்ன வழக்கு அப்படின்னா, இப்படி சம்பாதிக்கப்பட்ட பணம் எப்படி சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணாங்க, கைது பண்ணாங்க. கைது பண்ணி இப்போ இவரை சிறையில் 7 மாதம் ஆகிவிட்டது. அது மட்டும் இல்லை, அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் ஆரம்பத்திலும் சரி இவர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது சிறையில் இருக்கிறார். 3 முறை இதுவரை அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது செஷன்ஸ் கோர்ட்டில் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஏன் ஜாமீன் இவருக்கு மறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் 7 காரணங்களை தெரிஞ்சுக்கணும்னா, காரணம் 1, அதாவது 2வது முறை இவருடைய ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டதற்கும் 3வது முறை இவர் ஜாமீன் மனு தாக்கல் செய்தார் இல்லையா, இதன் இடைப்பட்ட காலகட்டத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் பெரிதாக மாற்றம் இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. 2வது காரணம், ஒருத்தர் நீண்ட காலம் சிறையில் இருக்கும் ஒரே காரணத்தினால் அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது. ஜாமீன் வழங்குவதற்கான அளவுகோல் அது அல்ல நீண்ட காலம் சிறையில் இருப்பது என்றும் 2வது காரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது காரணம், அவர் சிறையில் இருந்தாலும் இன்னும் அமைச்சராகத்தான் இருக்கிறார். எந்த துறையும் அவரிடம் இல்லை, ஆனால் அவர் அமைச்சர்தான். எனவே வெளியே வந்தால் சாட்சிகளை கலைக்கும் முகாந்திரம் உள்ளது என்ற காரணத்தினால் ஜாமீன் வழங்கப்படவில்லை. 4வது, இணை குற்றவாளி அதாவது இவருடைய சகோதரர் இன்னும் தலைமறைவாக இருக்கிறார், குற்றம் சாட்டப்பட்டவர், கோ அக்யூஸ்ட் என அழைப்பார்கள். சரி. 5வது, ஆவணங்களை அமலாக்கத்துறை திருத்தியதாக செந்தில் பாலாஜி தரப்பு கூறும் குற்றச்சாட்டு நம்பும்படியாக இல்லை என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. காரணம் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, எங்ககிட்ட இருந்து அமலாக்கத்துறை ஒரு பென்ட்ரைவ் கொண்டு போயிருக்காங்க, ஆனால் அதில் உள்ள ஆவணங்கள் திருத்தப்பட்டிருக்கு என்று. சரி, அடுத்த காரணம், செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் முகாந்திரம் இருப்பதை அமலாக்கத்துறையினர் நிரூபித்திருக்கிறார்கள் என நீதிமன்றம் தெரிவித்து அவருக்கு ஜாமீன் மறுத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர் குற்றத்தில் ஈடுபடவில்லை என நம்புவதற்கு உரிய காரணங்களை தெரிவித்து நீதிமன்றத்தை திருப்திப்படுத்த வேண்டும். அதாவது அமலாக்கத்துறையில் இந்த குறிப்பிட்ட சட்டத்தில், இந்த அதாவது பணப்பரிமாற்றம் வழக்கில் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மேலே அமலாக்கத்துறை குற்றம் சாட்டிட்டாங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்டவர் தான் நிரபராதி, எந்த தவறும் செய்யவில்லை என்று நிரூபிக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு திருப்திப்படுத்த முடியாத காரணத்தினால் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்படுகிறது என்று நீதிமன்றம் 3வது முறையாக அவரோட பெயில் பெட்டிஷனை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. சரி, அடுத்தது என்ன என்ற கேள்வி எழுகிறது. ஜனவரி 22ஆம் தேதி செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் ஃப்ரேமிங் சார்ஜஸ் என அழைப்பார்கள். அதாவது வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்வது. நீதிமன்றத்தில் ஏற்கனவே சார்ஜ் ஷீட்
குற்றப்பத்திரிகை போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சார்ஜஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதன் பிறகு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அரசு தரப்பு சாட்சியங்கள் விசாரணை செய்யப்படுவார்கள். அவர்கள் விசாரணை செய்யப்பட்ட பிறகு என்ன நடக்கும்? சாட்சிகளின் சாட்சியத்தின் அடிப்படையில் கேள்வி கேட்டு பதில் பதிவு செய்யும் நடைமுறை. பிறகு எதிர்த்தரப்பினருக்கு வாய்ப்பளிக்கப்படும். எதிர்த்தரப்பு சாட்சி விசாரணை, அதாவது செந்தில் பாலாஜி தரப்பு. அதற்கு பிறகு வாதம் பிரதிவாதம் இதெல்லாம் நடைபெற்ற பிறகு 2 வக்கீல்களுக்கும் வாதம் இதெல்லாம் நடைபெற்ற பிறகு கடைசியாக தீர்ப்பு வெளியாகும். அந்த தீர்ப்பில் சிறை தண்டனையா அல்லது விடுதலையா என்று தெரிய வரும். ஒருவேளை சிறை தண்டனை என்று தீர்ப்பு வந்தால், ஏற்கனவே அவர் சிறைச்சாலையில் தானே இத்தனை நாளாக இருக்கார், சுமார் 7 மாத காலத்தில் எத்தனை நாள் சிறையில் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த காலத்தை கழித்துவிட்டு மீதமுள்ள காலத்தை சிறைவாசம் அனுபவிக்க வேண்டி இருக்கும் என சட்ட வல்லுநர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் சேதுபதி, கட்ரினா கைஃப் நடிக்கும் மேரி கிறிஸ்மஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.